ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சம்பை. அன்னைக்கு ஒரு நாள் செம்மையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகும்போது லைட்டாக பசி வந்துருச்சு. எப்படி அப்போ ஒர்க்குடா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அப்போ சிக்கினது தான் இந்த கடை. நான் ஸ்ரீனிவாசனை சொல்லலை, பக்கத்தில் இருக்க அந்த தமிழி கடையை சொன்னேன். அவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மள்ட்ட கிடையாது. இந்த சின்ன கடையில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கே தான் பயங்கரமான மேட்ரு ஒன்று இருந்தது. ஷவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஷவர்மா எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 70 ரூபான்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன் இந்த ஷாக் அப்படின்னா, இதே இலை 50 ரூபா 60 ரூபாய்க்கு கூட ஷவர்மா விற்கிது. ஆனால் இங்கே 70 ரூபா விற்கிறதுக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு தான். சரி வாங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்த உடனே நமக்கு கோஸு, வெங்காயம், அப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்தாங்க. நானும் அதை உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் வாங்க. நம்ம ஐநாவர சிக்னல்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் நூல் புச்சா போல நேர பொண்ணு வை. அப்படியே ஐசிஎஃப் வரைக்கும் அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. ரொம்பவுமே கிட்ட கரெக்டாக சிக்னல் தாண்டி ஒரு 400 மீட்டர்லேயே இந்த கடை வந்துடும். லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஷவர்மா அடிக்கடி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த நான் இருக்குல்ல இதை மட்டும் நல்லா ஹீட் பண்ணி சாப்பிடல அப்படின்னா வைங்களேன், கண்டிப்பாக தான் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால எப்பயுமே நானும் நல்லா ஹீட் பண்ண சொல்லிடுங்க. நானுமே சொல்லிட்டேன், நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஹீட் பண்ணிட்டு மயோனீஸ்லாம் போட்டு அப்படியே இந்த நான் ஃபுல்லாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன், வெங்காயம் அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தாரு. அதை அப்படியே அழகாக நானுக்குள்ளே வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாராம், அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அது கூட எனக்கு தெரியாமல் நான் நல்லா ஹீட் பண்ணேன், இன்னும் நல்லா மயோனீஸ் ஊற்றி இன்னும் நல்லா ஸ்டஃப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்மளோட ஷவர்மாவை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் ஷவர்மாவை வாங்கிட்டு போய் கடைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா கடை சும்மா செம்மையாக இருந்தது. கடையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பசியை கொஞ்சம் ஆற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஷவர்மாவை பிரித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு நானும் ஷவர்மாக்குள்ளே இருக்க சிக்கன் பீஸ்லாம் சதற விடாமல் பொறுமையாக எடுக்கான்னு பார்த்தா எடுக்க சதறிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்த வேப்பரை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துட்டேன். அப்படியே பிச்சுட்டு ஷவர்மாவை எடுத்து கடிச்சு சாப்பிட்டேன் பாருங்க. உண்மையிலே செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே 70 ருபீஸ் ஒர்த்து தான். ஷவர்மாக்குள்ளே இருந்த சிக்கனு அப்புறம் அந்த ஸ்டஃப் எல்லாமே நல்லாவே வெந்துருந்துச்சு. உண்மையிலேயே நானும் நல்லா வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 தடவை சாப்பிட போகும்போது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா வேறு இருக்குது அப்படின்னாங்க. அது 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லா டைமுமே ஷவர்மா சாப்பிட போகும்போது நோட் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் நல்லா சாப்பிட்றோம், அந்த எண்டிங்கில் இருக்கிற கொஞ்சோண்டு பீஸை மட்டும் சாப்பிட்றப்ப சின்ன பீஸ்ன்னு எடுத்து வாய்க்குள்ளே வச்சா வாய் ஃபுல்லாகிடுச்சு. வாய்க்குள்ளே வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேமரா வேறு பார்த்துட்டேன். அவனை பார்த்து எனக்கே ஒரே காமெடியாக போயிடுச்சு. சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியல. அண்ட் ஒரு வழியாக அந்த ஷவர்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த கடையை பற்றி நான் காட்டுறேன். கடைக்கு உள்ளே போனோடனே நான் பார்த்தது இந்த போர்டு தான், தமிழி கிச்சன் அப்படின்றது. அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பேருக்குள்ளே தான் உட்கார மாதிரி இருக்கும். சின்ன கடையாக இருந்தாலும் அவங்க கவனிச்ச கவனிப்பு இருக்குது. ஷவர்மா உள்ளே போய் சாப்பிடுங்க, தண்ணி வேணுமா அப்படின்னு, வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் யாராவது இந்த தமிழி கிச்சனில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐநாவரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம எல்லாரும் பார்ப்போம் கைஸ். சரி நானும் அப்படியே என் வேலையை போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை.